நாளிலே திரு கடவுளை அமைதான ஜெபநிலையிலே நாம் பின்பற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவருமான சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபை. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திட உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல மனிதனாகி எங்கள் பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி தலைவன் அன்பை எங்கள் நெஞ்சில் கொடுக்கிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித நீரும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதும் நீதி உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாய் ஒரு பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்திருந்த நலன். உம்முடைய கோரிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனதிற்கு சுவிசேஷம் நம்பிக்கைகள் நமது பலவனுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படித்து நம்மை நாமே சோதித்து அறிவோம். எல்லாரும் முழங்கால் நின்று கடந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தார். ஆண்டவரிடத்துல நாம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஒரு நிமிடம் எல்லாரும், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமான காரியங்களை ஏதாவது செய்திருந்தால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் தன்னுடைய சுய பாவரிக்கையை ஆண்டவரிடத்துல நாம் அர்ப்பணிப்போம். கடந்த வாழும்போது சுவாமி, நம்ம தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை மன்னிங்க. யாருக்கு விரோதமான காரியங்களை பேசியிருந்தான், தகாத வார்த்தைகள் பேசியிருந்தான், கெட்ட வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்திருந்தான், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தான், தயவாய் எங்களை மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை செவிகளை திறந்தல்லும் என்று சொல்லி திறந்தல்லும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. பாவலிக்க பாடலாக கீர்த்தனை புத்தகத்திலே 101வது பாடல் அமைதியான முறையில் பாடி நாம் பாவலிக்கு ஏறெடுப்போம். பரநாவே இழங்கோ சுடராய் மேவியே வரவேணும்
பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே மறுநாமம் மறுவிய எனக்கு மறுநாமம் மறுவிய எனக்கு வாயாக்கினியா ஞானத்தை செய்த வரவேண்டும் பரநாவே இறங்கும் சுடராய் மேவியே பலமான பாவமோ மாயா கும்மை நோய்களோ வழிய கொரோகமோ மாம்ச சிந்தை ஓடுமே பலிபீடத்து என்னை பலியாக வைத்து பலிபீடத்து என்னை பலியாக வைத்து ஏலியாவின் ஜெபத்து இறங்கிய வண்ணம் வரவேணும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே என்ற பாவம் யாவையோ எரிக்கோ வழி தேடியோ ஏங்கோ இந்த லோகத்து கேத்தீருமை காண்கின்றேன் என்ற செயலால் யாரென்று முடியா என்ற செயலால் யாரென்று முடியா தேவானா இனி வர வேண்டும் வரவேணும் பரநாவே இறங்கோ சுடராய் மேவியே கூடிக்கொள் எந்த பாவமோ ஆடியோ தொலைந்திடோ தடுத்தான் கொள்ளும் தோஷமோ சாம செய்திடோ பரிமிசை காத்துக்கு பரங்களும் சாம்பல் பரிமிசை காத்துக்கு பரங்களும் சாம்பல் அடியே இயேசு அனுதினம் பணி செய்ய வரவேணும் பரநாவே இறங்கோ சுடராய் மேவியே. இரண்டாவது பாவரிக்கை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்க நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பும் பாவ நிவர்த்தியும் நமது கட்டளை வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேர்ந்ததையும் தந்தவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே உங்களுடைய ஆராதனையிலே வந்து உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அறுப்பு செய்து நாங்கள் விட்டிருக்கிறோம். ஆண்டவரே நீங்க உங்களுடைய கல்வாரத்தினாலே எங்களை உச்ச தலைமுறை உள்ளங்கால் வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பு ஆண்டவரே. எங்களுடைய ஆலயம் முழுவதுமாய் உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினால நிரப்பி ஆண்டவரே. வருகிற ஆத்துமாக்கள் எல்லாரும் பிரசனத்தை மகிமையை கண்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நாமே கிருபை பாராட்டும்படி அனுப்பிக்கிறோம். மீதியான நேரத்தை கருத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஏற்று வளர்த்தபடி அனுப்பிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்ற மக்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து 4 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 32 வரைக்கும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 10 வரைக்கும், சங்கீதம் 51, சுவிசேஷ பாடமாக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 17 வரைக்கும். அதற்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டோடைய பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி, உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாவது வேத பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 32 முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 32 முடிய. பக்கம் 1061. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெய் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக்கிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நான் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் அவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்கிறேன். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். 2ஆம் வேத பாடமாக
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறேமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மொசபத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்த அனைவர்களும் கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனை உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 51 நாம் மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் கடைசி வரை மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 51 1 தொடங்கி கடைசி வரை. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கின்றேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, அவர்களுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து ஒரு பேசும்போது விளங்கவும் இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உங்களுக்கு உண்மை ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ எழுப்புகள் கழிக்கூடும். என் பாவங்களை படாதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அருளும். சுற்றி சுற்றியும் நிறுவனமான ஆவியை உள்ளத்திலே துதிக்கையும் உன் சமூகத்தை விட்டுட்டு என்னை தள்ளாமலும் இந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகர் உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறது விரும்பினால் செலுத்துவேன், தகன பணியும் நோக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தகன பலியும் சர்வாங்கன தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்பட்டதே. அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் ஆணைகளை பலியிடுவார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் வாசிக்க முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக.
ஆமென். சுவிசேஷ பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய. மத்தேயு அதிகாரம் 3 13 தொடங்கி 17 முடிய. அப்போது யோவான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அதற்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக, இப்போது இடம் கொடு, இப்படியெல்லாம் நீதியும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறியவுடனே இதோ வானத்திலிருந்து அவருக்கு திறக்கப்பட்டு தேவனுடைய ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறவன் என்றும் உரைத்தது. வாசிக்க முடிந்த வேதப்பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ரெண்டு வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் சோதனை செலுத்துவோம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்க எங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களுடைய ஆலயத்தில் முழுதுமாய் உங்களுடைய பிரசனத்தினாலே நிரப்புங்க. ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினாலே எங்களுடைய ஆலயத்தை நிரப்புங்க. ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். கடந்த வாரம் போதும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்களே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூடிய பாசுத்திர ஒரு நாடு உண்மை வரவேற்றார் ராஜா. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தோடு வழிநடத்தி ஆவியானவரே எங்கள் மத்தியில ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மத்தியில ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே எங்கள் மத்தியில வாங்க உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை பாசுகிறோம். உங்கள் சமூகத்தில் ஓடி ஓடி வந்து பாசுகிறோம். துதிக்க இந்த நேரத்தில் ராஜா ஒவ்வொருவரையும் அபிஷேகத்துல வழிநடத்துங்க. அந்நிய பாஷையில வழிநடத்துங்க. ஆவியானவரே நீங்க வாங்கப்பா, கடந்து வாங்க எங்க மத்தியில.
கடந்து கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கடந்து வருகிறோம் ஜெபிக்கிறோம். பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே ஆவியானவரே நீர் விடுதலை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே பாசுகிறோம் ராஜா. அந்த தோட்டத்திலே பாசுகிறோம். பிசாசியை பாசுகிறோம். யாவானை வஞ்சித்து ஆவியானவரே பாவத்தில் விழுந்து செய்த பாசுகிறோம். அதே மாடிய பாசுகிறோம். ஒவ்வொருவரைய பாசுகிறோம். சாத்தானால வஞ்சிக்கப்படாதபடிய பாசுகிறோம். பாவத்தில் விழாதபடிய பாசுகிறோம். பரிசுத்தபடிய பாசுகிறோம். இப்படி ஆலயத்திலே பாசுகிறோம் ராஜா. ஆவியானவரே வந்து பாசுகிறோம். ஆராதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தலைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாசுகிறோம். போகாதபடிய பாசுகிறோம். வெறுமையாக போகாதபடிய பாசுகிறோம். அபிஷேக வல்லங்களை நிரப்பணுமா ஜெபிக்கிறோம். கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசித்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேலையை பாசுகிறோம். உங்களுடைய கருத்திலே ஒளிகிற பாசுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை பாசுகிறோம். உங்களுடைய வசனத்திலே நிறைந்த பாசுகிறோம். ஆவியிலே மகிழ்ச்சி பாசுகிறோம் ராஜா. கவிக்குற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரனுடைய வல்லமையாக பாசுகிறோம் ராஜா. ஆவியின் மன்னாவை பொழிந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்கார வல்லமையை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறார். உங்களுடைய ஊழியக்கார பாசுகிறோம். உங்களுடைய அபிஷேக பாசுகிறோம். அந்த புறாவை போல இறங்கின போல பாசுகிறோம். உங்களுடைய ஊழியக்கார மேல இறங்க பாசுகிறோம் ராஜா. ஆராதனையிலே பாசுகிறோம். வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் சோதரி ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை சமூகத்தில் ஒப்புடுகிறோம். நீரை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உங்களுக்கே துதியவும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் உட்காரலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய அழைப்பை ஏற்று சத்தியத்தை சத்தியமாய் சொல்கிற ஒரு ஊழியக்காரர் மத்தியில் வந்திருக்கின்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் தொலைபேசி மூலமாய் அழைத்த போது அன்போடு ஏற்றுக்கொண்டு திருவண்ணாமலையிலிருந்து நம் மத்தியில் வந்திருக்கின்ற அன்பான நம்முடைய சகோதரர் மார்ட்டின் ஐயா அவர்களை நான் திருச்சபையின் சார்பில் வருக வருக என்று நான் வரவேற்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
எல்லாரும் கரங்களை தட்டி அந்த அவர்களுக்கு சத்தமா சொல்லலாமே? அவ்வளவுதான் சத்தமா? ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளில் என்னை இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் கொண்டு வந்த பெரிதான கிருபைகளை நினைத்து அவருக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன். அதே போல இந்த நாளில் அழைத்த அன்பு ஐயா அவர்களுக்காகவும் எல்லா மூப்பர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் என்ன நாள்? பரிசுத்த ஓய்வு நாள், அப்புறம் உயிர்த்தெழுந்த நாள், அப்புறம் பெந்தேகோஸ்தே நாள். இந்த பெந்தேகோஸ்தே நாள், இந்த நாள் தான் நாம இன்றைக்கு திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த திருச்சபையில நம்ம உட்காருவதற்கு ஒரு காரணம், பரிசுத்த ஆவியானவர் பூமியில பொழிந்தருளப்பட்டது நிமித்தம் தான் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஊழியர்களாக எல்லாரையும் கர்த்தரையும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமே? சரி, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? ஏன் திருச்சபையை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? இந்த சபையில எனக்கும் இந்த ஆண்டவருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது, எந்த ஐக்கியமும் கிடையாது. ஆனாலும் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்காக பரலோகத்துக்கு என்னால் போயிட முடியுமா? இல்லை, நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், அதனால நான் பரலோகத்துக்கு என்னால் போயிட முடியுமா? அப்போ என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான முகாந்திரம் என்ன? ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான எதிர்பார்ப்பு என்ன? அப்போ ஆண்டவருடைய காரியங்கள் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன்? அந்த மைக் ஒர்க்காவங்களு ஏன்னா முன்னாடி வந்தாலும் நமக்கு பேசுறதுக்கு நல்லா போதும். ஐயா மன்னிச்சிருங்க, பலிபீடத்தில் நின்று தான் பேசணும். ஆனால் நம்மளாம் நேரடியாக பேசினாதான் ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்கும். இப்படி தான் ஒரு சபையில் இப்படி இறங்கி நின்று பேசினோடனே அந்த சபையில் இருக்கிற போதகர் ஐயா அவங்க சொன்னாங்க, நீங்கள் பலிபீடத்தில் நின்று இறங்கி கீழே இறங்கி நின்று பேசுறீங்க, அது தப்பு அப்படின்னாங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு மத்தியில் தான் இறங்கி பேசினார். நான் இயேசு கிடையாது, அவருடைய வேலைக்காரன். அதனால உங்களோட கூட நின்று பேசினாதான் அவருடைய வல்லமையும் நம்மளால அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லாமே? சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு என்னை இந்த திருச்சபையில கொண்டு வந்து வைத்ததற்கு இன்றைய நாள் நாம் கொண்டாடப்பட வேண்டிய நாள். இந்த நாள் நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நாள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படியோ அதே போலதான் பெந்தேகோஸ்தே பண்டிகையை அந்த அளவுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை அந்த அளவுக்கு நம்ம எப்படி கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நான் சிறப்பாய் கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடாதபடிக்கு அப்படியே ஏனோதானோ இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற சபையெல்லாம் கிடையாது. பெந்தேகோஸ்தே நாள், அது பெந்தேகோஸ்தே பண்டிகை. மேல் வீட்டு அறையில அபிஷேகம் இறங்கி வந்தது நிமித்தம் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, கையை தட்டி ஆர்ப்பரிச்சா அந்நிய பாஷை பேசினா அது பெந்தேகோஸ்தே சபை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, அடையாளம் குத்தி புள்ளி வச்சு என்ன பண்ணுங்க, கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை, நம்ம கொண்டாடப்பட வேண்டும். மேல் வீட்டு அறையில 50வது நாள், பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள். அந்த 50வது நாள்ல மேல் வீட்டு அறையில அந்த அபிஷேகம் இறங்கி வந்தது. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சபை பழைய ஏற்பாட்டு காலத்துல திருச்சபையினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, திருச்சபையை பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள இருந்தோம், சபையில இன்னைக்கு ஆவியானுடைய பலத்த வல்லமைகள் எப்படி கிரியை செய்கிறது. எடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். வேகமாய் வாசிப்போம், கொஞ்சம் வேகமா. சபையின் தூதன், எபேசு சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதாவது, நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களையும் வலது கரத்தில் ஏந்தினவரும்
மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் காம ஏழு குத்து விளக்குகளுக்கு மத்தியில உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். அப்ப நம்ம திருச்சபையில ஆவியானவர் அவர் உலாவிக் கொண்டிருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க. அப்ப என் திருச்சபையில் ஆவியானவர் உலாவலையா? அப்ப என் திருச்சபையில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் திருச்சபையில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதுனாலதான் என்னுடைய சபையில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. என் சபையில கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறுகிறது. என் சபையில கர்த்தருடைய வார்த்தைகள் விளங்க பண்ணப்படுகிறது. என் சபையில கர்த்தர் கிரியை செய்கிறத என்னால உணர முடிகிறது. ஆமென் சொல்லாமே. அப்ப 7 குத்துவிளக்குகளுக்கு மத்தியில உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல உடைய கண்கள் திறந்தவைகள் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய இருதயம் இங்கேதான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை மேல் வீட்டார ஷீட் போட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரா? ஆண்டவர் இந்த இடத்துல வெக்கையில வந்திருப்பாரா? சூடா இருக்க இருப்பாரா? இங்கதான் இருப்பாரு. இந்த இடத்துல தான் உலாவுகிறார். உங்க பக்கத்துல நாம் அறியாத நம்முடைய ஆண்டவர் உங்க பக்கத்துல ஒவ்வொரு பக்கத்தையும் உட்கார்ந்து இருக்கிறார். நாம் அறியாத நம்முடைய ஆண்டவர் என்னை உருவாக்கும்படி வந்திருக்கிறார். என்ன அறியாத இருக்கிற ஆண்டவர் என் பக்கத்துல உட்கார்ந்து என்னை சொல்லி கொடுத்து உருவாக்கி என்னை பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்த பண்ண வேண்டும் என்று வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியானவர் உலாவுகிற ஆவியானவர். நான் எப்ப கூப்பிட்டாலும் சரி என் பக்கத்துல வந்து உட்கார்ற சொல்லி கொடுக்கிற ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுடைய ஆராதனை முறைமைகள் எப்படி இருந்துச்சு? சில வசனங்களை வேகமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி அதிகாரங்கள் வாசிக்கும் போது நோவாவின் காலத்துல என்ன பண்ணாங்க? ஜல பிரளயம் வந்தது. இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ண பாவம் செய்த நிமித்தம் இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணாரு. அதே போல நோவாவும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் மருமகளும் 8 பேர் மாத்திரம் அந்த பேழையை செய்து அந்த பேழைக்குள் பிரவேசித்து என்ன பண்ணாங்க? மிருக ஜீவன்கள், நல்ல மிருகங்கள் கெட்ட மிருகங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போக வைத்து என்ன பண்ண 40 நாள் ஜல பிரளயம் வந்துச்சு. அதுக்கு பிறகு பெரிய மழை வெள்ளம் வந்த பிறகு என்ன பண்ணாங்க? எல்லாம் ஓய்ந்து முடிந்தது. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாங்க? எல்லாம் முடிந்து என்ன பண்ணாங்க? அந்த கப் அந்த அந்த பேழை கீழே இறங்கி வந்த உடனே தட்டை திறக்கிறாங்க, எதுவுமே இல்லை. அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? நீங்க போய் என்ன பண்ணாங்க? நல்ல என்ன பண்ணாங்க? மிருக ஜீவங்களை எடுத்து பறவைகளை எடுத்து அவங்க பலி செலுத்துங்க. 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் அங்க அது எடுக்கலையா? ஓ, அதுக்கு பெருசா இருக்குது. அதை வாசிக்கிறீங்களோ? பெரிய செம்ம டேலண்ட்டுக்கா. இல்ல இவங்க வேகமா இங்க பெருப்பாங்க, அக்கா நேரம் அங்க படிக்கிறாங்க. சரி வாசிங்க, வாசிங்க 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 வாசிங்கக்கா. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களை பலிபீடத்தின் மேல் தகன அப்படிதான் அவங்க பலியிட்டாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீ படுத்த இந்த இடத்தை உனக்கும் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ணின உடனே ஆபிரகாம் என்ன செய்தார்? எழுந்து என்ன போய் அவர் பலியிட்டார். 8ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் விடவிட்ட பெயர்ந்து மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்க பலி செலுத்தினாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசி பாருங்க. அந்த இடத்துல கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு என்ன பண்ணாரு? அவரு என்ன பண்ணாரு? பலி செலுத்த போகிறாரு. கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? பலிபீடம் கட்டி அவங்க பலி செலுத்த போறாங்க. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல தன்னுடைய மகன் யோசேப்பு இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு பஞ்சகாலம் வந்தது. அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்குள்ள இருந்து வெளியே வந்து யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். வாக்குத்தத்தத்தின்படி யோசேப்பினுடைய வாழ்க்கை உயர்ந்தது. அதுக்கப்புறம் யோசேப்பை என்ன பண்ண உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் போய் அப்பாவுக்கு சொல்றாங்க. அப்பாவுக்கு சொன்ன உடனே என்னுடைய ஆவி உயிர்ப்பித்ததுன்னு சொல்லி இப்ப என்ன பண்றாரு? யாக்கோபு என்ன பண்ண? தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்த போறாங்க. 46ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பேர்சேபாவுக்கு போய் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டார். ஆமா, ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலி செலுத்த போறாங்க. இப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முறைமைகள் எப்படி இருந்துச்சுனாக்கா ஏதோ ஒரு இடத்துல போய் என்ன பண்ணாங்க? பலி செலுத்தி விட்டு வருவாங்க. அவ்வளவுதான். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்ணாங்க? அந்த செங்கடல் கடல் பிளக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்க? அக்கறைக்கு வந்த உடனே மோசே சொல்லுகிற முதல் வார்த்தை, அக்கறைக்கு போன உடனே ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்.
ஆண்டவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா தேவனாகிய கர்த்தர் மோசேயை 40 மலை மேல் கொண்டு வர வைக்கிறார். யாத்திரையாகவும் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம், மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமை பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே மலையின் மேல் ஏறி போதும் பாருங்க, அந்த இடத்துல 40 நாள் அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்தை எப்படி நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணங்கள் 10 கட்டளைகள் 245 நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 245 நான் கடைபிடிக்க வேண்டியவைகள், 348 நான் கடைபிடிக்க கூடாதவைகள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி நடக்க கூடாது, இந்த நியாயப்பிரமாணத்தை எனக்கு என்ன பண்ண எழுதி கொடுத்தவர் மோசே. ஏன் அவர் இருதயத்துல என்ன பண்ணாங்க, ஆலயத்தை எப்படி கட்டணும், ஆலயத்தை குறித்ததான வைராக்கியம் மோசேக்குள்ள இருந்ததனால கர்த்தர் என்ன பண்ண ஸ்கெட்சை கொடுக்கிறாரு. ஆலயத்துல பிரகாரம் எப்படி இருந்தது, புறஜாதிகள் யாரும் உள்ளே வரக்கூடாது, அந்நிய ஜனங்கள் யாரும் வரக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் 13 கோத்திரங்கள் மாத்திரம் தான் இந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியும், பிரகாரங்களுக்கு வர முடியும், பலி செலுத்த முடியும். 12 கோத்திரமா 13 கோத்திரமா 12 கோத்திரமா 13 கோத்திரமா 12 13 13 கோத்திரம். எப்ராயிம் மனசே லேடி வருதா வருதுங்களா? லேடி கோத்திரம் என்னுடையது. அவளுக்கு பங்கும் இல்லை சுதந்திரமும் இல்லை. அவளுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வர்ற எல்லா காணிக்கைகளும் தசமாக பாகங்களும் யாருக்கு? மீதி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து கூட. அப்ப எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம் தான். 13 கோத்திரம் சரிங்களா? லேவி கோத்திரம் கர்த்தருடையவர்கள், ஆசாரியர்கள், அவர்கள் கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். அப்போ 12 கோத்திரங்களுக்கும் என்ன பண்ணுங்க, 13 கோத்திரங்களுக்கும் என்ன பண்ணுங்க, ஆலயத்தை குறித்ததான காரியம் அவங்க மாத்திரம்தான். அதுவும் ஆலயத்துல லேவி கோத்திரம் மாத்திரம்தான் என்ன பண்ணுங்க பலி செலுத்தப்படும். பிரகாரம் வெளியில பிரகாரம் அதுக்கு அங்கதான் பலி செலுத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஸ்தலம் இந்த இடத்துல ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்ய வேண்டும். அதுல சமூக தப்ப இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த மேஜையில என்ன பண்ணாங்க, எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பொருட்கள் மாத்திரம் தான் இருக்க வேண்டும். அந்த திரை சிலைக்குள்ள என்ன பண்ணாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பிரதானமான ஆசாரியன் போக்காடு, நம்ம ஊர்ல வந்து போக்கு மாடு இருக்கு பாருங்க, ரோட்ல திரியுது பாருங்க, அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல போக்கு ஆடு விடுவாங்க. அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தி என்ன பண்ணாங்க, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன பண்ணாங்க, பரிசுத்த அந்த என்ன பண்ணாங்க அங்கியை போட்டுக்கொண்டு என்ன பண்ணாங்க, கயிறு கட்டி இருப்பாங்க. எது திரும்ப கயிறு கட்டி இருக்கிறாங்க, அந்த கயிறு என்ன பண்ணாங்க, அந்த மணி ஆடிக்கிட்டே இருக்கும். அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறார். அந்த சத்தம் கேட்குதுனாக்கா அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கிறார்னு அர்த்தம். அந்த ஆசாரிய சத்தமே இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணாங்க, எட்டி உள்ள பார்க்க கூடாது. அந்த குச்சை விட்டு அந்த கயிறு என்ன பண்ணாங்க பிடிச்சு இழுத்து தரன்னு வெளியில கொண்டு வந்துடணும். இதுதான் இடுப்புல கயிறை கட்டுறதுக்கான காரணம். அது கணத்துக்காக கட்டப்படுகிற ஒரு காரியங்கள். சோ அந்த பிரதான ஆசாரியர் சகல ஜனங்களுக்கும் அந்த பலி செலுத்தி விட்டு பரிசுத்த பலியை கொண்டு வந்து சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முறைமைகள். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல. அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன பண்ணாங்க, மறுபடியும் தாவீதுக்கு ஒரு தரிசனமாகி அந்த ஆலயத்தினுடைய காரியங்கள், ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும், பிரகாரம் எப்படி இருக்க வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணாங்க, ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா வரைபடங்களையும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, தாவீதுக்கு தரிசனமாகி என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைகளினால எழுதி கொடுக்கிறார். நீங்க எடுத்து வாசிங்க, தப்பா இருந்தாலும் நீங்க எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த காரியத்தை கைகளினால எழுதி கொடுத்து வரைகிறார். வாசிங்க வேகமா. 1 நாளாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். மோசேக்கு கற்பித்த நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு.
ஆமா போது பாருங்க, தன்னுடைய கைகளினாலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் தாவீதுக்கு என்ன பண்ணுங்க, எழுதி கொடுக்கப்பட்ட வரைபடத்தை என்ன பண்ணுங்க தாவீது கொடுக்கிறார். அதன்படி ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். 1 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆலயத்தை கட்டி முடித்த உடனே சாலமோன் ராஜா வந்து ஜெபிக்கிறார். சாலமோன் ராஜா அந்த ஜெபித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. 1வது வசனம் 2வது வசனத்தை வேகமா வாசிங்க. இசக்காருடைய குமாரர் தோலா 1 ராஜாக்களை 1 நாளாகமம் புத்தகம் 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. இசக்காருடைய குமாரர் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளை பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரிகள் ஊழியம் செய்யக்கூடாதபடி அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாதபடி என்ன பண்ண, அபிஷேகம் நிறைந்திருந்தது. 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற, இந்த ஆலயத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. என் கண்கள் இந்த இடத்துல திறந்திருக்கிறது. என்னுடைய செவிகள் இந்த இடத்துல நீங்க சொல்லுகிற சத்தங்கள், கண்கள் திறந்திருக்கிறது. நான் என்ன பண்றேன், என்ன பேசுறேன், எப்படி நடக்கிறேன், எந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிறது. ஆலயத்துல உடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. இந்த இடத்துல என்னுடைய ஆலயத்திற்காக எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறாங்க. ஆலயத்துல இந்த இடத்துல கவனிக்கிறாங்களா, வேடிக்கை பார்க்கறாங்களா, விளையாடுறாங்களா, இல்லைனாக்க ஏனோ தானான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நான் என்ன பேசுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல கவனித்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அடுத்த வருஷம் அப்படியே வாசிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டேன், பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எப்போதும் இங்கேதான் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. என் நாமம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. என் கண்களும் என் இருதயமும் எப்போதுமே, எனி டைம், பகல் இரவு ராத்திரி மழை வெயில் பனி எப்போதும் கிடையாது. எப்ப முழங்கால் படியிட்டாலும் கர்த்தருடைய கண்கள் திறக்கும், கர்த்தருடைய இருதயம் திறக்கும். இந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதை பார்க்க முடியும். ஆமென் சொல்லலாமே, சொல்லுங்க அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான வைராக்கியம், வாஞ்சை, தாகம் என்ன பண்ண நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகிறதோ, அதனாலதான் இந்த இடத்துல வரும்போது என் இருதயம் திறந்தே இருக்க வேண்டும். என் இருதயம் எவ்வளவுக்கு எவ்வளவு திறந்திருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய காரியத்தில் வாஞ்சையோடு இருக்கிறதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தை குறித்ததான வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு ஆலயத்தை குறிச்சதான வைராக்கியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் காணும், நிறைய வாலிப பிள்ளைகள் காணும். எங்கன்னு தெரியல, ஆப்சென்டா இல்லைனாக்கா லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்களா தெரியல. இல்லை நம்ம தான் சொல்லுவோம் எக்ஸாம் இருக்கு பாஸ்டர் அதனால வரல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தாவீதுக்குள்ள ஏன் தாவீதை எடுத்த உடனே அபிஷேகம் பண்ணுவதற்கான காரணம் என்ன? தாவீதை எடுத்த உடனே என்ன பண்ணுங்க, கர்த்தர் இவன் தான் எழுந்து இவன் தான் ஆக்கும் எழுந்து அபிஷேகம் பண்ணும். அவங்க அண்ணன்களாம் பார்த்தா ஜெய்சாண்டிக்கா இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணாங்க, நடந்து போறாங்க, ராஜா கெத்தோட போறாங்க. இவன் அவன் ஓரங்கட்டு, அவன் இன்னொரு அண்ணன் வரான், அவன் நடந்து போறான், அதை விட கெத்தா நடக்கிறான். இவன் இவனை ஓரங்கட்டு, எல்லாத்தையும் ஓரங்கட்டினாரு. 8-7 பேர் வந்தாங்க, 7 பேரை கர்த்தர் ஓரங்கட்டினாரு. இன்னும் எவனா இருக்கிறானடா? ஆமா, ஒருத்தர் வனாந்தரத்துல ஆடு வச்சிருக்கான். எதுக்காக தாவீதை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ண எழுந்து அபிஷேகம் பண்ண சொன்னதுக்கான காரணம் என்ன? எடுங்களேன், உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். 122ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை யாரா குட்டி பிள்ளைங்க வாசிங்க. அவர் வாசிங்க, அவர் நீங்க வாசிங்க. உங்களை தான் நீங்க தான் வாசிங்க. 122ஆம் சங்கீதம் முதல் வசனம் 2வது வசனம் எல்லாம் அவங்கள வாசிக்க சொல்லுங்க. போயிட்டாங்க. சாமுவேலின் நாட்கள் அந்த பெலிஸ்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடாம போயிட்டாங்க. சவுலின் நாட்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடல. ஆனா தாவீதுக்குள்ள எருசலேம்ல அந்த என்ன பண்ண உடன்படிக்கை பெட்டி இல்லை. இப்போ ஆனா திரைச்சலை மாத்திரம் இருக்கிறது.
தாவீதுக்குள்ள வைராக்கியம் இருந்தது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 5வது வசனத்தை வாசிக்கும் போது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேம்ல உடன்படிக்கை பெட்டி இல்ல. தாவீதுக்குள்ள 10 வயசுல வைராக்கியம் வாஞ்ச, என்னுடைய வாலிப நாட்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவேன், வாலிப காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவேன் சொல்லி தாவீதுக்குள்ள 10 வயசுல அந்த வைராக்கியம் வாஞ்ச, ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறாரு, ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்பை பார்க்கிறாரு. இந்த சின்ன பையனுக்கு சின்ன வயசுல என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்த வைராக்கியம் இருக்கிறது. இஸ்ரவேல் கோத்திரத்துல 13 கோத்திரத்துல ஒரு நபரு கூட இந்த வாஞ்சை இல்ல, வைராக்கியம் இல்ல, ஏக்கம் இல்ல, எதிர்பார்ப்பு இல்ல. ஒரு நபரு கூட அந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு சுயநலவாதியை ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த சின்ன பையனுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குது. அதனாலதான் கர்த்தர் எழுந்து உடனே நபரை அபிஷேகம் பண்றாரு. தாவீதுக்குள்ள அந்த சபை குறித்ததான வாஞ்சை, அந்த உடன்படிக்கை பற்றி குறித்ததான வாஞ்சை தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஆலயத்தை கட்டுவதற்கான வாஞ்சை இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பற்றி கொண்டு வராங்க. எப்போ? தாவீது 30வது வயசுல, தாவீதுடைய 30வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்றைய தினமே உடன்படிக்கை பற்றி கொண்டு வருவதற்காக ஆயத்தப்படுத்துறாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 1 நாளாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, சவுலின் நாட்களில் இந்த பெட்டியை தேடாமல் போனோம். அது 12ஆம் அதிகாரத்துல கடைசியில வாசிக்கும் போது, ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்றைய தினமே என்ன பண்ணுங்க, ராஜா உடனே முடிவெடுக்கிறார். ஆலயத்துக்கு என்ன பண்ணுங்க, வழி செலுத்த ஆலயத்துல உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரணும். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்துட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்த உடனே ராஜா உப்புரிக்கிலிருந்து பார்க்கிறாரு. யார? உடன்படிக்கை பெட்டி. என்னுடைய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மழையிலும் பனியிலும் வெயிலையும் இப்படி கிடக்குதுன்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே, நீ ராஜாவா இருக்கிறீர், உனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, யோசிச்சு செய்யலாமே. உடனே கர்த்தருடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணுங்க உண்டாது, உனக்கு நிரந்தரமான ஒரு வீட்டை கட்டுவேன். 7ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களை வாசிக்கும் போது என்ன பண்ணுங்க, அந்த இருதயத்துல வந்த உடனே ஆலயத்தை கட்டணுங்கிற வாஞ்சை வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் தாவீதை பாத்தியா, என் தாவீதை பாத்தியா, என் ஆலயத்தை குறிச்சுதான வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. என்னாலும் இந்த சந்ததி உன்னை விட்டு விலகி போவதே கிடையாது. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான், நிரந்தரமான ஒரு வீட்டை கட்டுவேன். இன்னைக்கு அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்குன்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம், ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வர்றதுக்கு நம்ம மூக்கால் அழுகுறோங்க. நம்ம 2 மணி நேரம் ஆலயத்துக்கு வர்றதுக்கு 9 மணிக்கு ஆலய ஆராதனை, நான் 10:15 வரைக்கும் வரேன். நானு அவ்வளவு பிஸி. கல்யாணத்துக்கு போகணும், காது குத்துக்கு போகணும், என்னுடைய வீட்டுல வேலை இருக்குது. காலை 6 நாள் வேலை செய்றீங்க, உண்மைதானே? 6 நாள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். இப்பதான் ஒருத்தர் வராது, எல்லாம் திரும்புறாங்க பாரு, ஒன்ன பாக்குறதுக்காக, உன்னை வரவேற்கிறதுக்காக இருக்கிறாங்க. அதுதான் வாஞ்சை. எது? 10:30 வர்றதான் வாஞ்சை, 10 மணிக்கு வர்றதான் வாஞ்சை. ஆலயத்துல 9 மணிக்கு வரனா 8:45 வந்து என் ஆண்டவரை பார்க்க போறேன், என் ஆண்டவரை தரிசிக்க போகிறேன். அதனாலதான் தாவீதை என்ன சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தி வச்சார். இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா? மொபைல் எடுத்துக்கோங்க, கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதுல டிஸ்பிளேல போடுங்க. இருங்க, அது 13ஆம் வசனத்துல இருந்து அப்படியே வாசிங்க. பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் இரு. இதோ ஆமா, அங்க தாவீது சொல்றார், நான் என் சிறுமையிலே, கவனிங்க 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 கவனிங்க, நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொண்ணு தங்கம். போதும் 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 போதும். இது ஒரு கணக்கு சொல்றேன் உங்களுக்கு நானு. 1,00,000 தாலந்து பொண்ணு. ஒரு தாலந்து என்ன, 34.5 கிலோ. ஒரு தாளந்து அப்படின்னாக்கா 34.5 கிலோ. ஒரு கிலோனா 110 பவுன். உண்மைதானே? 1 கிலோ 110 பவுன். 110 டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். 100 பவுன். 100 × 34 போடுங்க.
100 × 34 இன்ட்டு 1,00,000. எவ்வளவு ஆச்சுங்க? அது தமிழ்ல நல்லா சொல்லுங்க. 34 கோடி இன்ட்டு 40,000. இன்னைக்கு 60,000. இன்னைக்கு பவுன் வந்து 60,000. ஆனா 40,000 போடுங்க. 40,000 இன்ட்டு 40,000. மண்டை சொல்லிடுறாங்க, கணக்கு வரல. தாவீது ஆலயத்துக்காக இவ்வளவு வைராக்கியம், ஆண்டவருடைய ஆலயத்துக்காக இவ்வளவு பெரிய வாஞ்சை. அதனாலதான் தாவீது என் சிறுமையிலே நான் ரொம்ப இன்னைக்கு ஒரு 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 சர்ச்சை கட்டுறதுக்கு ஷீட்டு போடலாம் அப்படின்னும் போது நம்மாட்கள் மண்டே சொல்லியும் மத ஐயோ இது கணக்கே இல்லைங்க. கணக்கு வருதா? டிஜிட்டலே வரல, மொபைல்ல டிஜிட்டலே காட்டாது. ஆனா அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு வாங்கன்னு சொல்லி வரும்போது மண்டையை சொல்லிவாங்க, ஐயோ ஆரம்பிச்சுட்டாரா ஐயா. ஏன்னா நமக்கு அவ்வளவுதான், நம்ம தேவனை குறித்தும் ஆலயத்தை குறிச்சும் நம்ம கெப்பாசிட்டிய மண்ட அறிவுக்கு அவ்வளவுதான் இருக்கிறேன். ஆனா தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைப்பதற்கு ஆலயத்தை குறிச்ச வைராக்கியம், ஆலயத்தை குறிச்சுதான் வாஞ்ச. இன்னும் வெள்ளி 10 லட்சம் வெள்ளி, 10 லட்சம் வெள்ளி தாளந்து. அப்ப கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். அவ்வளோ ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க, பெரிய பெரிய குடோன்ல வச்சிருந்திருப்பாங்க. இந்தடா குடோனா எடுத்துருப்போம். சோ அதான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, தாகம், ஏக்கம், எதிர்பார்ப்பு. இன்னும் கொஞ்சம் நீங்க உள்ள அலசி பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போய் திரும்பி வந்த பிறகு அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. முந்தின ஆலயத்தினுடைய மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை வேறே இருந்தது. அப்ப என்னுடைய ஆலயத்தினுடைய முந்தின ஆலயத்தினுடைய மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். என்னுடைய ஆலயத்துல வல்லமை விளங்கப்பட வேண்டும், என் ஆலயத்துல மேன்மை விளங்கப்பட வேண்டும், என் ஆலயத்துல கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், என் ஆலயத்தை குறித்ததான தரிசனங்கள், என் ஆலயத்துல திட்டம் இருக்குது, தரிசனம் இருக்கு, ஏக்கம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த வருஷங்களை என் ஆலயத்துல இந்த மாதிரி கேப்பே இருக்க கூடாது, இந்த மாதிரி ஷீட்டே இருக்க கூடாது, இடவ பால்கனி கட்டி ஆலயத்துல என்ன பெரிய அளவுல கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பி நடத்தப்பட வேண்டும். இதுதான் தரிசனம். ஆமென் சொல்லாமே. இந்த வருஷங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10 குறைஞ்சபட்சம் 50 வாலிப பிள்ளைகள் இருக்கணும், 50 பசங்க இருக்கணும், 50 குடும்பங்கள் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, ஆலயத்தில் ஆராதனை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அதே இடத்துல சபையில உட்கார்ந்து அதே இடத்துல தேய்ச்சு போன முறை வரும்போது இங்க உட்கார்ந்து இருந்த பாப்பா இப்ப அங்க போய் உட்கார்ந்து இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வந்துருச்சு. இல்ல 3 ஆள் இல்ல. அதே போல எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதே இடத்துல இன்னமும் உட்கார்ந்து இருக்கிறோம். இடம் மாறி கூட உட்கார மாட்டேங்கிறோம். ஏன்? இந்த இடம் என்னுடைய பர்மனன்ட். பட்டா போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி நான் ஆண்டவருக்காக நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள இருக்குமானால் நான் சாதாரணமா இருக்க முடியாது, கர்த்தரை பயன்படுத்துகிறவரா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த காலங்கள் திரும்பி பார்க்கும்போது 5 காலங்கள் வருது. 5 காலம். முதல் காலம் அறியாமை காலம். ஆதாம்ல இருந்து மோசே மலை மேல் ஏறுகிற வரைக்கும் அறியாமை காலம். அவங்க எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம், எப்படி வேணா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆபிரகாமுக்கு மாத்திரம் தான் நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? ஆபிரகாமுக்கு மாத்திரம் தான் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, வேற யாருக்குமே நியாயப்பிரமாணம் இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? இருந்துச்சு. நாங்க புதுசா சொல்றீங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுங்களேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அது எப்படின்னாக்க ஓதுறது. மோசேக்கு எழுதி கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுங்க, தன்னுடைய வாயினால் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் என் நியமங்களையும் அவன் கை கொண்டு வந்தபடியினால். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதாம்ல இருந்து மோசே மேலே கீழே இறங்குற வரைக்கும் என்ன எந்த காலமா இருந்துச்சுனாக்கா அறியாமையின் காலம். அவங்க எப்படி வேணா வாழலாம். பாவம் என்பது ஒரு பெரிய அடையாளமா இருக்காது. அவங்க குடிக்கலாம், வெறிக்கலாம், என்ன வேணா பாவம் செய்யலாம். ஆனா மலை மேல் ஏறி கீழே இறங்குற உடனே
நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்படிதான் வாழ வேண்டும், ஆலயத்தில் இப்படிதான் இருக்க வேண்டும், ஊழியர் இப்படி இருக்க வேண்டும், குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், பலி இப்படி செலுத்தப்பட வேண்டும், காணிக்கை இப்படி கொடுக்க வேண்டும் சொல்லி எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுங்க, நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனாலதான் தோரா, ஆதியாகமம், யாத்திரையாக, லேவியராக, எண்ணாக, உபாகமம். ஆனா பலருக்கு இந்த லேவியராக வந்தாலே தூக்கம் வந்துடும். பலருக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாக்க லேவியராகமம். ஆனா ரொம்ப படிச்சு பாருங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் லேவியராகமம். என்ன பண்ணுங்க, எப்படி வாழணும், சர்வாங்க தகன பலி, இந்த என்ன பலி, அந்த பலி, இந்த பலி இல்லைங்க, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டி உணர்த்துகிற பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சகோதரனுக்காக செய்த பாவங்களை நான் அறிக்கையிட வேண்டும், குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி. இப்படி அந்த பலியை குறித்து நான் எப்படி பலி செலுத்தணும், எப்படி வாழணும் அப்படி என்பதாக சொல்லப்படுகிறது தான் லேவியராகமம். அதுக்கு பிறகு பார்க்கும்போது என்ன பண்ண, அறியாமை நியாயப்பிரமாண காலங்கள், அதுக்கப்புறம் இருண்ட காலங்கள். எப்போது இருண்ட காலங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து பாபிலோன் தேசத்துக்கு போய் அடிமைத்தனத்திலிருந்து முடிந்த அந்த நாட்களுக்கு பிறகாக என்ன பண்ணுங்க, யோவான் ஸ்நானகன் வரைக்கும் என்ன பண்ண, இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின பிறகு என்ன பண்ணாங்க, மேல் வீட்டு அறையில 50 நாள் காத்திருந்தாங்க. 50 நாள் காத்திருந்து கீழே இறங்கின உடனே புதிய ஏற்பாட்டு காலத்தோட துவங்குகிறது. 4வது ஒரு காலம் என்ன பண்ணுங்க, புதிய ஏற்பாட்டு காலம் துவங்குகிறது. புதிய ஏற்பாட்டு காலங்கள் துவங்கின பிறகு இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் மத்தியாகத்துல வரப்போகிறார். அந்த மத்தியாகத்துல வரப்போவதற்கான எல்லா அடையாளங்களும் உலகத்துல வசனங்கள் தீவிரமாய் ஒவ்வொன்றா நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நம்ம கண்ணு பார்க்க இயேசு கிறிஸ்துடைய எல்லா பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் தீவிரமாய் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டு காலங்கள் துவங்குவதற்கு மிக முக்கியமான காரியங்கள் என்னன்னா இப்பதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு 1/2 hour அந்த பெந்தெகோஸ்தே நாள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எப்படி நம்ம கொண்டாடுகிறோமோ, உலகத்தை பிரிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக கிமு கிபி. அந்த கிமு கிபி இயேசுவினுடைய பிறப்பும் இயேசுவினுடைய முன்பதாக பின்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல அந்த சபையினுடைய சரித்திரத்தை உடைக்கப்படுவதற்கு மிகப்பெரிய காரணங்கள் எதுன்னு கேட்டாக்க பெந்தெகோஸ்தே நாள். இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்ட பிறகுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து புறச்சாதி ஜனங்கள் கிறிஸ்துவை என்ன ஏற்றுக்கொள்ள முடியும். புறச்சாதி ஜனங்கள் இயேசுவுக்கும் சொந்தமானவர்கள். புறச்சாதி ஜனங்கள் பரலோகத்துக்கும் இடம் உண்டு. புறச்சாதி ஜனங்கள் கர்த்தரையும் ஆராதிக்க முடியும் என்கிற அந்த நாட்கள் கொண்டாடப்பட வேண்டியது இந்த பெந்தெகோஸ்தே நாள். அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல தான் நம்ம அவரோட கூட இணைக்கப்படுகிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல தான் அவரோட கூட்டி சேர்த்து கட்டப்படுகிறோம். இரு திறத்தாரையும் பிரிந்திருந்த நம்மை அவருடைய சிலுவை நிமித்தம், சிலுவையில் அவருடைய மரணத்து நிமித்தம் என்ன பண்ண, எனக்கு என்ன பண்ண உரிமையை பெற்றுக் கொடுக்கிறார். அந்த உறவை உண்டு பண்ணக்கூடிய இடம் சிலுவை. அந்த சிலுவையில தான் அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. அந்த மேல் வீட்டு அறையில தான் அவருடைய கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, மகிமை இறங்கி வருகிறது. மேல் வீட்டு அறையில தான் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தான். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய அனுபவம் என்ன? அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படிப்பட்டவர்? பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது திருத்துவத்தில் 3 நபர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரை அபிஷேகம் பண்ணுவார்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்துல 3 நபர்களை மாத்திரம்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகம் செய்யப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க, அவர்களை அபிஷேகம் பண்ணினார். 2வது ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார். 3வது என்ன பண்ணாங்க, ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். எப்தாவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒத்திரியர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்படி ஏதாவது ஒரு நபர் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். மோசேயினுடைய நாட்கள்ல 70 பேர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரையாவது ஒருவர் மேலதான் இந்த அபிஷேகம் இறங்கி வந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகம் இறங்கி வரும்போது என்ன பண்ணாங்க, சிம்சோன் மேல அந்த அபிஷேகம் இறங்கி வந்தது. பெலிஸ்தியனை 3000 பேர் என்ன பண்ணாங்க, பச்சை தாடை எலும்பை எடுத்து அடிச்சு கொண்டு போட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அபிஷேகம் அடுத்தவன் என்ன பண்ணாங்க, அடிச்சு கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்துல வலது கணத்துல அந்த இடது கணத்தை திருப்பி காட்ட வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய அபிஷேகம்.
பழைய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்சம் பேர் மேலதான் அந்த அபிஷேகம் இருந்தது, கொஞ்சம் பேர் மேலதான் அந்த வல்லமை இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லார் மேலும் அந்த அபிஷேகம், எல்லார் மேலும் அந்த கிருபை, எல்லார் மேலும் அந்த வல்லமை ஊற்றப்படுகிறது. இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வந்தா என்ன நடக்கும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையை ஆட்கொள்ளும் என்றால், ஒரு ஊழியக்காரனை ஆட்கொள்ளும் என்றால், ஒரு விசுவாசிகளை ஆட்கொள்ளும் என்றால் அந்த அந்த நபர் மேல எப்படி இருப்பாங்க, என்ன நடக்கும்? சில வசனங்களை வேகமா எடுப்போம், வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். ஏசாயா கொஞ்சம் வேகமா வாசிங்க. 10:27. அந்நாளில் அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். ஆமென் சொல்லாமே. இன்னைக்கு நம்ம அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள நான் அந்நிய பாஷைகளை பேசுறேன். அபிஷேகம் இல்லாமல் பரலோகத்தில் ஒருவனும் பிரவேசிக்கவே முடியாது. பரலோகத்தில் சாட்சி எடுக்கிற ஒரு மூவி ஆவி ஜலம் ரத்தம். பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிற ஆவி இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது. இது என்ன கேட்டு வாங்குறீங்களோ வாங்கலையே தெரியாது. எப்படியாவது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இதெல்லாம் நம்பலனா பரவாயில்லைங்க, பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. நான் போய் சொல்லலைங்க, சத்திய வேத வசனம் சொல்லுதுங்க. நீங்க வேணா எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் 8ஆவது வசனத்தை திருப்பி வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். பரலோகத்தில் சாட்சி எடுக்கிற மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பரலோகத்துல சாட்சி சொல்றாங்க. எனக்குள்ள அபிஷேகம் இருக்குதா? அதுக்கு மேல வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால், ஆவியானவரே சாட்சி, ஆவியானவரே என்ன குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல இன்னைக்கு என்ன பண்ணாங்க? கை தட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷை பேசுறாங்க. கை தட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷை பேசும்போது என்ன பண்ணாங்க? வாழ்க்கை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளை குறித்து ஆவியானவர் சாட்சி சொல்லுவார். இந்த வாஞ்சை இல்ல, தாகம் இல்ல, ஏக்கம் இல்ல, எதிர்பார்ப்பு இல்ல. எனக்குள்ள நான் திக்குவாய், எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எதுக்குமே தெரியாத தகுதி இல்லாத இருந்த என்ன பண்ண ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். அந்நிய பாஷை பேச வச்சாரு. அந்நிய பாஷை பேச 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 என் திக்குவாய் உடைஞ்சிச்சு. என்னால எனக்கு தைரியம் இல்ல, எனக்கு கோழை, எனக்கு முன்ன நின்று பேச தெரியாது, வசனத்தை படிக்க தெரியாது. இப்படிப்பட்ட கோழையா இருந்த என்ன அபிஷேகம் என்னை உருவாக்கினது. அவருடைய வல்லமை 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 அபிஷேகம் என்னை உடைத்து உருவாக்கி என்னை தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் என்னை நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷனுக்கு உலகத்துல பயங்கர டேலண்டா இருக்கலாம். அவன் படிப்புல, பேச்சுல, அவனோட பணத்துல சிறந்த பயங்கர டேலண்ட் இருக்கிறான். ஆனா பரிசுத்த பலிபீடத்துல நிக்கணும் அப்படின்னாக்கா அபிஷேகம் இல்லைன்னா நிக்கவே முடியாது. அபிஷேகம் இல்லைன்னா கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு நாள் கூட செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லவே முடியாது. அபிஷேகம் இல்லை அப்படின்னாக்கா தேவனுடைய ஆவியானவர் நடத்தப்படல அப்படின்னாக்கா அந்த மனுஷன் பரலோகத்துக்கு உகந்தவனும் அல்ல, ஏற்றவனும் அல்ல, தகுதியானவனும் அல்ல. ஒரு மனுஷனை பரலோகம் நடத்தும் என்றால் ஆச்சரியமாய் இருக்கும். ஒரு மனுஷனை பரலோகம் அவனை ஆட்கொண்டு நடத்தப்படும் என்றால் அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் இறங்கி வரும்போது நுகங்கள், என் குடும்பத்துல பிரச்சனைங்க, என் குடும்பத்துல போராட்டங்க, என் குடும்பத்துல கண்ணீருங்க, என் குடும்பத்துல இந்த விஷயத்துல இருந்து மாற முடியலைங்க. நீங்க அபிஷேகத்தை பெற்று பாருங்க. அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இருக்கிற நுகங்களை முறிக்கும், எல்லா கட்டுக்களை அறுக்கும். ஏன் தெரியுங்களா? என் வாழ்க்கையில கட்டப்பட்டிருந்த நிலைமை, பாவத்துல இருந்த நிலைமை, பல ஊழியக்காரங்களை கேட்டு தெரிஞ்சு பாருங்க. அந்த அபிஷேகம் வந்த பிறகு நான் வாழ்க்கை மாறினது. ஆவியானவருக்கு இடம் கொடுத்த பிறகு ஆவியானுடைய ஊழியங்கள் வேற மாதிரி நடத்துவாரு. ஆவியாருடைய நடத்துவது ஆச்சரியமா இருக்கும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். அவரால் பெற்ற அபிஷேகம். நான் அவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னா அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குதா? அவருடைய அபிஷேகத்தினுடைய மகிமை உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். வாசிங்க. அவரால் பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு அந்த அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கிறது,
சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். இந்த வசனம் எனக்கு தெரியல, இந்த வசனம் எனக்கு புரியல, இந்த வசனத்துடைய வெளிப்பாடு, அர்த்தங்கள், தரிசனங்கள் என்ன எனக்கு புரியல, இந்த வசனம் ஏன் சொல்லியிருக்கு எனக்கு தெரியல. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கும், உங்களை நடத்தும். இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடுகள், வசனத்துடைய அர்த்தங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். சும்மா இல்ல. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு உங்களால அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்குமானால் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தையும் அடையாளத்தையும் எனக்கு விளக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு பல நேரத்துல ஏன் தெரியுங்களா, எனக்கும் அவருக்கும் தூரமாய் இருக்கிறேன். எடுத்து வாசிங்க, ஏசாயா எழுதுற தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நபராய் இருக்கிறேன், எப்படிப்பட்ட நபராய் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதுன்னு கேட்டா வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இருதயம் தூரமா இருக்கிறது, இருதயம் தூரமா இருக்குது. எப்ப முடிப்பாரு? இருதயம் தூரமா இருக்கு. ஐயோ அண்ணா, எப்போ என்ன நடக்கும்? இருதயமோ தூரமா இருக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, நீ வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவ, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உன் வாழ்க்கையில வல்லமை வெளிப்படுத்துவார். ஆனா இருதயமோ தூரமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு ஆமா உதடுகளினால் சேர்கிறார்கள். இருதயம் தூரமா இருக்கும். பலருடைய இருதயங்கள் தூரமா இருக்குது, கர்த்தரிடத்தில் நெருங்க முடியல. பலருடைய இருதயங்கள் கர்த்தரை விட்டு விலகி தூரமா இருக்குது. உலகத்தினுடைய சார்ந்திருக்கிற காரியங்கள், ஆமா உலகத்தினுடைய செல்வத்து மேல சார்ந்திருக்கிறது, உலகத்தினுடைய படிப்பு மேல சார்ந்திருக்கிறது, உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு மேல சார்ந்திருக்கிறது, தூரமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார் புரிந்து கொள்ளவே முடியல. 10 வருஷம் அதே இடம், 15 வருஷம் அதே இடம், தூரமா இருக்கு. உபாகம் 29:4 உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் கொடுக்கவில்லை. தேவனிடத்தில் நெருங்கணுங்கிற வாஞ்சை யார் தெரியுமா உண்டு பண்ணி கொடுக்கிறது? ஆவியானவர். ஆவியானவர் எனக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஆவியானவர் குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல, குறை சொல்லுகிறவர் அல்ல, என்னை உருவாக்கக்கூடியவர். என்னை என் வாழ்க்கை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், 11வது வசனம், 13வது வசனம் கொஞ்சம் வாசிங்க வேகமா. அவர் வந்து யார் வருவார்? பாஸ்டர் வருவார். பாஸ்டரை கொண்டு ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் பேசுறார் அப்படின்னாக்கா பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார். பாஸ்டர் குற்றம் கண்டுபிடிக்கல, ஆவியானவர்களை உருவாக்க விரும்புகிறார். ஆவியானவர் உங்களோட கூட இடைப்பட விரும்புகிறார். அவர் வந்து சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க, நீங்க சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்க இப்படிதான் இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தினுடைய சட்ட திட்டத்தின்படி இப்படிதான் வாழ வேண்டும், குடும்பம் இப்படிதான் இருக்க வேண்டும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் வரும்போது கண்டிப்பார், ஆவியானவர் வரும்போது கண்டித்து உணர்த்துவார். இப்படிதான் நடக்கணும். சபையினுடைய ஒழுங்கு இருக்கிறது. சபையினுடைய ஒழுக்கத்தை உண்டாக்கி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். சபைக்கு அஸ்திபாரம் பரிசுத்த ஆவியானவர். சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமே. சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அஸ்திபாரமாக இருக்கிறார். அஸ்திபாரம் என்ன பண்ணுது? குலுங்காது, உடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து உங்க மேல் அக்கறை உள்ளவர். அவர் வந்து உங்க பாவத்தை குறித்து சொல்லுவார். கசப்போட இருக்கிற, கோபத்தோட இருக்கிற, எரிச்சலோட இருக்கிற, மன்னிக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல, ஏதோ மன வருத்தம், வெறுப்பு, ஜெபிக்க முடியல, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, சண்டை. ஆவியானவர் வருவார். அவர் வந்து பாவத்தை குறித்து பேசுவார். பலமுறை எச்சரிப்பார், பலமுறை உணர்த்துவார், பலமுறை உங்களோட இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார்.
நான் மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்தின ஆண்டவர் விலகிடுவார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அடுத்து 11ஆவது வசனத்தை வாசிங்க. இந்த உலகத்தில் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டிப்பார். உணர்த்துவார். சபை எதுக்கு தெரியுங்களா? சபை எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரம், ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் தான் அவருடைய ஆலயமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் மத்திய ஆகாயத்துல வரப்போகிறார். கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் மத்திய ஆகாயத்துல வரப்போகிறார். நான் தான் ஆலயம். இந்த கட்டிடம்லாம் என்ன பண்ணுங்க? இங்கே தான் இருக்கும். நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படும். சீக்கிரம் மத்திய ஆகாயத்துல சீக்கிரம் வரப்போகிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாட்கள் வருகிறது. ஏன் அப்படின்னாக்கா, நீங்க வீட்டை எடுத்து நீங்க வாசி பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே 4வது வசனம், 5வது வசனம், அப்புறம் 11ஆவது வசனம், 23ஆவது வசனம், 24ஆவது வசனங்கள்ல திரும்பி நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல கள்ள உபதேசங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜனத்துக்கு விரோதமான ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வரும். இந்த உலகத்துல என்ன பண்ணுங்க? கொள்ளை நோய்கள் வந்துருச்சு. கொஞ்சம் கவனிங்க ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஆண்டவருக்குள்ள உணர்த்தப்படுகிறேன், ஏன் உணர்வடையல? என்ன கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு என் இருதயம் தூரமா இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நான் இன்னும் ஆயத்தப்பட முடியல. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் சீக்கிரம் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். சபையாகிய மணவாட்டி நான் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லாமே. கொஞ்சம் வேகமா சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற நாடுகள்ல இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 40 கோடி பேருக்கு என்ன பண்ணுங்க? கேன்சர் வியாதி இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? 40 கோடி ஜனங்களுக்கு கேன்சர் வியாதி இருக்குது. கிட்டத்தட்ட 30 கோடி ஜனங்களுக்கு சுகர் வியாதி இருக்குது. இவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு பெரும்பாலும் யாரா வராங்க? சுகர், பிபி. மூணுத்தி கூட்டம் எவ்வளவு ஆச்சு? 40, ஒரு 30, ஒரு 20, 90 கோடி பேருக்கு வியாதியோடு இருக்கிறாங்க. இது மாத்திரமே இல்ல, இவங்களுக்கு தெரியும் என்னென்ன வியாதி, பல வியாதிக்கு பேர் சொல்லுவாங்க. அவ்வளவு வியாதியோட உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 கோடி ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க? சரீரத்துல வியாதியோட ஊற சுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? கண்ணுல வியாதி, தலையில வியாதி, மண்டையில வியாதி, வயிற்றுல வியாதி, கர்ப்பப்பையில வியாதி, பலதரப்பட்ட வியாதியில் என்ன பண்ணாங்க? செத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்? 3ல் ஒரு பங்கு அழிக்கப்பட வேண்டும். கொள்ளை நோய் வந்துருச்சு. உலகத்துல என்ன பண்ணாங்க? இந்தியா தேசத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தமிழ்ல இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்த சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு 2030 என்ன 7 வருஷத்துல 75 கோடி பேர் என்ன குறைக்கணுமா? வருஷத்துக்கு 10 கோடி பேரை குறைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதை நீங்களும் நானும் அப்படிமா? அவ்வளவு நெருக்கடியான காலங்கள், பயங்கர கடினமான காலங்கள். இன்னும் 7 வருஷத்துல என்ன பண்ணாங்க? 75 கோடி பேரை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டம் போடுறாங்க. வியாதியை கொண்டு வரதுக்கு திட்டம் போடுறாங்க. பல ஜனங்களை அழிக்கணும் சொல்லி திட்டம் போடுறாங்க. ஆமா, சாப்பாட்டுல வியாதி, சாப்பாட்டுல என்ன பண்ணாங்க? விஷம் வைக்கிறாங்க. என்ன குடிக்கிற மருந்துல விஷம் கொடுக்குறாங்க, டேப்லெட்ல விஷம் வைக்கிறாங்க. எப்படியாவது ஜனத்தொகை குறைக்கணும்னு சொல்லி சாத்தான் தந்திரமாய் திட்டமாய் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல தான் ஆவியானவர் உங்களையும் என்னை உருவாக்கி இந்த ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சாத்தானுடைய தந்திரங்களை அழிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமே. அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருச்சு. மாஸ்டர் படி நின்று கதை தட்டுகிறார். ரொம்ப சமீபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை ரொம்ப சமீபத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு நீங்களும் நானும் சபையும் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கடைசி காலத்துல நடக்கக்கூடிய 3 சம்பவங்கள் இன்னைக்கு நம்முடைய சபையில, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சபைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் எப்படி அவங்க வாழ்க்கை இருக்குனாக்கா 3 காரியங்கள் வேகமா சொல்றவங்களுக்கு. என்னன்னாக்கா கடந்த கால ஜபம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபைகள்ல கடந்த கால ஜபங்கள், முடிந்து போன காரியங்களுக்காக மாத்திரம்தான் அதிகமான ஜபங்கள். சுனாமி வந்துச்சு, ஐயோ சுனாமியில எத்தனை லட்சம் ஜனங்கள் இறந்து போயிட்டாங்களே, அவங்க ஆறுதலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இங்க போன டிசம்பர்ல வந்து புயல் வந்துச்சு. ஆண்டவரே, மெட்ராஸ் முழுவதும் ஒரு பெரிய பேரழிவு ஆபத்து வந்துச்சு. அந்த ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவ்வளவுதான். கன்னியாகுமரியில, தூத்துக்குடியில ஒரு பெரிய வெள்ள சேதம் வந்துச்சு. அந்த முடிஞ்சு போன பிறகுதான் நம்ம என்ன பண்ண ஜெபிக்கிறோம். முடிந்து போன காரியங்களுக்காக தான் ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போன பிறகு அவங்களுக்காக என்ன பண்ண உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க. முடிந்து போன ஜெபங்களுக்காக தான் பல ஜெபங்களை நம்ம ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம்.
ரெண்டாவது எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னாக்கா நிகழ்கால ஜெபங்கள். இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவரே இந்த எலெக்ஷன்ல ஆண்டவரே இன்னும் 3 கட்ட தொகுதி தேர்தல் நடக்கணும். அந்த 3 கட்ட தேர்தலில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நம்ம ஜெபிக்கிறோம். இன்னும் சில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த ஜனங்கள் என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்கால ஜெபங்கள். அதே போல சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக, எங்க ஊழியக்காரருக்காக சுக வேலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ஆவியானவருடைய காரியங்கள் அதுவல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தெரிந்து கொண்ட முகாந்திரம் என்ன தெரியுமா? அப்படியே வெந்ததை திருட்டு விதி வந்தா அதே இடத்துல உட்காரலாம், அப்படியே ஜெபம் பண்ணலாம். அடுத்த வாரம் மறுபடியும் 9 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு வரலாம், 10:30 மணிக்கு வரலாம். ஆமா, இயேசுவின் நாமத்துல 10-11 மணிக்கு ஜெபம் முடிச்சு அப்படி எந்திரிச்சு போயிட்டு நம்ம வீட்டுல அடுத்த 6 நாள் உலகத்துல ஜாலியா இருக்கலாம், டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், ஜாலியா இருக்கலாம், அப்படியே இருந்துட்டு போயிடலாம். அதுக்கு இல்ல, அதுக்காக சபை அல்ல, அதற்காக பெந்தேகோஸ்தே நாள் அல்ல, அதற்காக ஆவியானவர் உங்களை தெரிந்து கொண்டு சபையில உட்கார்ந்திருக்கணும் அவசியம் அல்ல. ஏன்? கடைசி காலத்துல இனி சம்பவிக்கக்கூடியங்களை என்னோட பேசணும். அதுக்குதான் ஆண்டவர் என்ன தெரிஞ்சிருக்கிறார். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இனி வரக்கூடிய சம்பவங்களை சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்களை கர்த்தருடைய ஆவியார் என்னோட கூட இடைப்பட வேண்டும். இனிமேல் சபையில என்ன நடக்க போகிறது, சாத்தானுடைய திட்டங்கள் சபையில் எப்படி இருக்கிறது, சாத்தானுடைய வஞ்சகங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி இருக்கிறது, சாத்தானுடைய தந்திரங்கள் இந்தியா தேசத்துல எப்படி அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அடுத்த தந்திரம் என்ன, திட்டம் என்ன, ஏன் கூட ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் என் கூட இடைப்படணும், ஆண்டவர் என் கூட வந்து சொல்லணும். அதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமே, அல்லேலூயா சொல்லாமே. அப்ப என்னை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் நான் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு கீழே விழுறதுக்காக அல்ல. அந்நிய பாஷை பேசிட்டு கண்கள் திறக்கப்பட வேண்டும். என்னோட கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட வேண்டும். ஆமா, அந்த சபைக்குள்ள என்ன நடக்கிறது, இந்த வேலூர் பட்டணத்தில் சாத்தான் என்ன செய்ய போகிறான், சபையினுடைய திட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்பட போகிறது, இனிமே தேவனுடைய ஆவியானவர் சபையை குறித்து என்ன நோக்கம், திட்ட தரிசனங்கள் என்ன செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் இனிமே வரக்கூடிய சம்பவங்களை என்னோட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் கூட பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். என் இருதயம் திறந்திருக்குதா? என் இருதயம் திறந்திருக்கிறதா? என் கூட பேசுவதற்கு ஆவியானவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏதோ வந்த உட்கார்ந்து பேசணும், பாட்டு பாட, ஜோமன, என் குடும்ப பிரச்சனை இல்லைங்க. உங்க குடும்பத்தை பிரச்சனை சாதாரணமாக கர்த்தர் முடிவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உங்க இருதயங்கள் திறந்து கொடுத்து பாருங்க. இப்ப என் இருதயமோ தூரமா இருக்கிறது. இப்போ உங்க இருதயத்தை நீங்க கொழுந்து விட்டு எரிக்கிற இருதயத்தை நீங்க ஆண்டவருக்கு இப்போ நீங்க கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களோட கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசலாமா? அந்நிய பாஷை பேசுறவங்க அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. கண்களை மூடலாமா? முடிக்கல. ஆமா, ஹalleluya ஷகாதா ரபாதா லமாகா. நல்ல கொஞ்சம் சத்தமா, நல்ல சத்தமா. ஆமா, ஆவியானவர் இடைப்பட விரும்புகிறார். ஆவியானவர் இடைப்பட விரும்புகிறார். ஆமா, கர்த்தருடைய வல்லமை இடைப்படும்படி வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இடைப்படும்படி வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, ஆமா, கர்த்தருடைய மகிமை. நல்ல சத்தமா. ஆமா, இது இல்ல, 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 இது இல்ல. இன்னும் நல்லமா, இன்னும் நல்லா. ஆண்டவரே என் கூட இடைப்படுங்க ஆண்டவரே. ஷகாதா ரபாகா பாண்டா லந்தா ரபாகா. நம்ம எல்லாம் நல்ல வாய் தரண்டு. ஷகாதா கொஞ்சம் கண்ணை தருங்களேன். என்ன கர்த்தர் பயன்படுத்தணும் அப்படின்னாக்க உன் வாயை விரிவா தர்றேன். அப்போதான் நான் நினைப்பேன். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் எப்படி நல்ல வாய் திறக்கலாமா? நல்ல வாய்களை திறக்கணும். நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி இருக்கிறது. யாரு கண்ண திறக்க கூடாது, யாரு கண்ண திறக்க கூடாது. ஆமா, இங்க வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை. இங்க வேடிக்கை பார்க்கிறவங்க கர்த்தருடைய காரியங்கள். ஆமா, உங்களை சந்திக்கக்கூடிய வேலை வருகிறது. அன்னையுடைய இருதயத்தை கர்த்தர் தொடுகிறார். இருதயத்தை கர்த்தர் தொடுகிறார். அவருடைய வல்லமை
இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமே, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆமா, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. எல்லார் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆமா, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். ஆமா, இருளில் இருக்கிற ஜனங்கள், உங்க சரீரத்துல இருக்க இருள், ஆமா, உங்க சரீரத்துல இருதயத்துல இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். உங்க இருதயத்துல இருக்கிற இருளை இப்போது கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வல்லமையின் நாமத்தினாலே இப்போது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ரபா காதா ரகாதா லந்தா ரஹாதா லபா காதா நந்தா ரபா. இப்போது கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே மேல் வீட்டு அறையில இறங்கின. ஆண்டவரே கிதி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல கொர்நேலிய வீட்ல இறங்கின. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் இப்போது இந்த கூடாரத்துல உங்க வெளிச்சமும் உங்க வல்லமையும் ஆண்டவரே இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது உங்க கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வெளிச்சமும் இப்போது இறங்கி வருகிறது. இந்த கூடாரத்துக்குள்ள இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவனுடைய மகிமை இப்போது இறங்கி வருகிறது. ஆமென், 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 ஹalleluya. எல்லா தடைகள் மாறுகிறது. எல்லாமே ஒரு நிமிஷம் எல்லாம் செய்யலாம் வேகமாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே வேகமா உங்களுக்காக, உங்க சரீரத்திற்காக, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக இப்போ நீங்க கேளுங்க. எல்லாம் எதிர்த்து செய்யலாமா? பின்னாடி முன்னாடி அந்த சேர்ல இருக்கிறவங்க தயவு செய்து அப்படியே முன்னாடி எல்லாம் வந்துருங்க. அந்த சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த முன்னாடி சபைக்கு முன்னாடி வந்துருங்க. ஆமா, சேர்ல இருக்க வேண்டாம், எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கர்த்தருடைய வல்லமை, ஆமா, இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவரே ஆவியானவருடைய தொடுதல் எனக்குள்ள கடந்து வரணும். ஆவியானுடைய தொடுதல் வல்லமை இறங்கி வரணும். பின்னாடி தயவு செய்து யாரும் நிக்க கூடாது, முன்னாடி வந்துருங்க. நான் சொல்றது புரியுதா? ஆமா, பின்னாடி இருக்கிற சேர்ல இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வாங்க. சேர்ல இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க. எஸ், இன்னும் கொஞ்சம் முன்னாடி, கையை கட்டக்கூடாது. ஆமா, அந்த ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க வந்துடலாம். ஆமா, வேசுவி நான் முன்னாடி வாங்க. ஐயா முன்னாடி வாங்க. சொல்றது புரியலையா உங்களுக்கு? மேல ஏறுங்க, மேல ஏறுங்க, மேல ஏறி வாங்க, மேல ஏறி வாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க இயேசுவி நாமத்தினாலே. ஆமா, கர்த்தருடைய வல்லமை. ஐயா பின்னாடி அந்த நெல்சத்தல ஐயா அப்படியே கொஞ்சம் மேல வந்துருங்க இயேசுவி நாமத்தினாலே. தேவனுக்கு இடம் கொடுங்க, தேவனுக்கு இடம் கொடுங்க. ஆமா, இயேசுவி நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை. ஐயா மேல வந்துருங்க, ஐயா மேல வந்துருங்க இயேசுவி நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை. சகாதா ரகாதா லாமா. கையை கட்டக்கூடாது, யாரு கண்ணை திறக்க வேண்டாம். ஆமா, கையை கட்ட வேண்டாம். இந்த இடத்துல உங்களை குறிச்சு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமா, நோக்கம் இல்லாம இந்த இடத்துல யாரையும் கத்தர் கொண்டு வரல. ஆமா, திட்டம் இல்லாம யாரையும் கத்தர் கொண்டு வரல. ஆமா, உங்க வந்திருக்கிறீங்கன்னாக்கா ஒரு திட்டம் இருக்குது, உங்களை குறிச்ச ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. ஆமா, வல்லமை இறங்கி இருக்கிறது, சாதாரணமா இல்ல. ஆமா, தேவனுடைய வல்லமை இந்த கூடாரத்துல இறங்கி கொண்டே இருக்கிறது. அப்படியே முதலாவது உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பிரதர் பைபிளை கீழே வச்சிருங்க, அந்த பிரதர் பைபிளை கீழே வச்சிருங்க. அசதியா இருக்க கூடாது. ஆமா, அசதியா இருக்கிறவன் பரிசுத்த வேதம் சொல்லுது அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான். ஆமா, கர்த்தரை கொள்வதாக நான் தைரியத்தோடு இந்த நம்பிக்கையோடு கர்த்தர் ஏதோ செய்யும்படி அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை ஆமா இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆமா, யாரு கையை இருக்க பிடிச்சுக்க கூடாது. ஆமா, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கைகளை உயர்த்திக்கங்க. கர்த்தருடைய வல்லமை இப்போது உங்க தலையின் மேல இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்கு நீங்க வேணும். ஆமா சகோதரா, கர்த்தருக்கு நீங்க வேணும். அன்பு சகோதரி, கர்த்தருக்கு நீங்க வேணும். ஆமா, கர்த்தருக்கு வேணுங்கிறதுனாலதான் ஆமா கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிச்சம் இறங்கி வந்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி தேவ வல்லமை, தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக, தேவ வல்லமை இறங்கி வருவதாக. இப்போது ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எழும்ப கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகளை, ஆவியானவரே, ஆவியான பலத்த வல்லமைகள் இப்போது உங்க பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக. இப்போது பலத்த வல்லமை உங்க பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. தேவனுடைய ஆவியானவர் இப்போது பலமா இறங்கி வருவதாக. ஆண்டவரே மேல் வீட்டு அறையில இறங்கின வல்லமை இப்போது ஆண்டவரே உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது. ஆண்டவரே எல்லா சுகங்களும் முறிக்கப்படுகிறது. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. எல்லா தந்திரங்களும் உடைக்கப்படுகிறது. எல்லா சாத்தானுடைய வஞ்சகங்களும் உடைக்கப்படுகிறது. எழும்ப முடியாதபடிக்கு, எழும்பி செயல்பட கூடாதபடிக்கு
தடை பண்ணுகிற எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதற்காக, எல்லா பலவீனங்களும் மாறுவதற்காக, எல்லா குடும்பத்தில் இருக்கிற இருளான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷகபா ரகபா துடமா கபந்தா லந்தரபா ரபா கதா லந்தர கபந்தா லகதா டந்தா லந்தரபா ரபா கதா லகதா டதா ரபா லகதா ரகதா லபா ரகபா கதா டதா லகதா லகதா டபா கதா லந்தரபா ரகதா லகதா டதா ரபா கதா லகதா டதா லந்தரபா ரகதா டகதா லந்தர தர 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 கபா கதா. இப்போது ஒரு அலை இறங்கி வருகிறது. ஆமா, கர்த்தருடைய கூடாரத்தில், இந்த கூடாரத்தில் கர்த்தருடைய அலை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய நெருப்பு இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இழந்து போன ஊழியத்தை மறுபடியும் கர்த்தர் கொண்டிருக்கிறார். அவன் இழந்து போன ஊழியத்தை, அவன் இழந்து போன ஜெப வாழ்க்கையை, இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் 2 மடங்கு கொடுக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவரை பலப்படுத்துகிறார். உங்கள் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகுகிறது. ஹalleluya 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 ஹalleluya. தேவ வல்லமை, தேவ வல்லமை. இந்த இடத்துல கர்த்தருடைய 2 கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய 2 கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த சபையை கொண்ட சில திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு மாற்ற போராட்டங்களை கர்த்தர் விளக்குகிறார். சில மனிதர்கள் எதிர்பார்க்கிறாங்க, அவர் செயல்படக்கூடாதபடிக்கு மாம்சத்தில் வந்த போராட்டங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். கூடாரத்தினுடைய வாசல்ல, இந்த கூடாரத்தினுடைய வாசல்கள்ல அநேகருடைய அந்த எலும்பு உள்ளே வரக்கூடாதபடிக்கு ஒரு வெண்கல கதவுகள் இருக்கிறத பார்க்கிறேன், ஒரு சங்கிலி இருக்கிறத பார்க்கிறேன். ஆத்துமாக்கள் உள்ளே வரக்கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். இப்போது கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கி அதை நிர்மூலமாக்கப்படுகிறது. இங்கிருந்து திட்டங்கள் நிறைவேற்ற கூடாதபடிக்கு, சபையில போடுகிற தரிசனங்கள் நிறைவேற்ற கூடாதபடிக்கு ஒரு வெண்கல கதவுகளும் ஒரு இரும்பு சங்கிலிகளும் இருக்கிறத பார்க்கிறேன். இப்போது கர்த்தர் உடைக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உடைக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாத்தையும் உடைக்கிறார். அவர் கேப்ரியல் தூதர்கள், மீகாவேல் தூதர்கள் இறங்குறாங்க. அவங்க உருவின பட்டயத்தோடு இறங்கி அவன் உங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழுப்புகிற காரியத்தை அவன் நொறுக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆமா, சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்ற கூடாம, தேவ திட்டத்தை நிறைவேற்ற கூடாம சிலருடைய கால்கள் விளங்கு இருக்கிறத பார்க்கிறேன். நீங்க ஒத்துக்கிறீங்க, கமிட்மெண்ட் கொடுக்கறீங்க, வர முடியல. நம்ம உள்ள இருக்கிறீங்க, கமிட்மெண்ட் கொடுக்கறீங்க, நான் வந்துருவேன் சொல்றீங்க. ஆனா உங்களால ஊழியத்தில் நிறைவேற்ற ஓடி வர முடியல. அநேகருடைய கால்கள் இருக்கிற கரடுகள், வாலிப பிள்ளைகள் உட்பட வயதானவர்கள் வரைக்கும் ஆண்டவருக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறீங்க. இன்னைக்கு இந்த ஊழியத்தை நான் போறேன், நான் செய்யறேன், இனிமே இப்படி நான் நடப்பேன், இப்படி நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய பழைய காரியங்கள் மறுபடியும் உங்களை நினைவுக்கு கொண்டு வந்து உங்களை எழும்ப முடியாதபடிக்கு உங்க கால்கள் இருக்கிற கரடுகள், உங்க கால்கள் இருக்கிற இரும்பு சங்கிலிகள் இப்போது கர்த்தர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உடைக்கிறார். இப்போது உங்க ஊழியத்தை கர்த்தர் துவங்க ஆரம்பிக்கிறார். அநேக குடும்பத்தை கர்த்தர் துவங்க ஆரம்பிக்கிறார். அநேக குடும்பங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, ஆனா வர முடியாதபடி தடையா இருக்கிறீங்க. இப்போது கர்த்தர் அதை உடைக்கிறார். இப்போது வல்லமை இறங்கி வருகிறது. அவர் துவக்கம் ஆரம்பிக்கிறது. அவர் துவக்கத்தை கர்த்தர் வந்து விட்டாரு. அவர் சபைக்குள்ள துவக்கத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அவர் வெண்கல கதவு சங்கிலிகள் விலங்குகள் உடைக்கப்படுகிறது. அவர் குடும்பமா வர முடியல, குடும்பமாய் வந்து ஒப்பு கொடுத்து நிக்க முடியல. அவர் ஆனா இயேசுவின் நாமத்தினாலே அவர் எவ்வளவு சொல்லி கேட்க முடியாத சில கட்டைகளை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்க. நீங்க ஆண்டவருக்கு தெய்வம்.
நீங்க ஆண்டவருக்கு வேணும். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருதயம் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆவியானவர் உங்க இருதயத்தை திறக்கிறாரு. ஆவியானவர் உங்க இருதயத்தை திறக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுகிறது. அநேகருடைய சிறு ஊழியங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறாரு. நீ சிறு பிரயாணத்துல இருந்த ஊழியத்தை மறுபடியும் உங்க கரங்கள்ல கொடுக்கிறாரு. சிறு பிள்ளையில இருந்த நாட்கள் அந்த வைராக்கியம், வாலிப நாட்கள் இருந்த வைராக்கியம் இப்ப குறைஞ்சு போச்சு. நம்ம உங்க குடும்பத்தினுடைய நெருக்கத்தை நிமித்தம், அநேகருடைய வாழ்க்கையில் அந்த நெருக்கங்கள் நிமித்தம் நம்ம வர முடியல, செயல்பட முடியல. இப்போது கர்த்தர் அந்த காரியத்தை உடைக்கிறாரு. இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. மறுபடியும் உங்க கரத்துல கர்த்தருடைய ஊழியம் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அவருடைய கரத்திலிருந்து அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது. இந்த இடத்துல வல்லமை இறங்கி வருகிறது. மறுபடியும் இந்த சபையில் ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் திறக்கிறாரு. புதிய ஆரம்பம் வருகிறது. புதிய ஆரம்பத்தை கர்த்தர் துவங்குகிறாரு. இனிமே இந்த சபையில் கிராம சுவிசேஷ ஊழியத்தை தீவிரமா நிறைவேற்றுவதற்கு ரகசியங்கள் வெளிப்படும். இனிமே இந்த சபையில தேவ ரகசியங்கள் வெளிப்படும். நம்ம தேசத்தை குறித்த ரகசியங்கள் வெளிப்படும். தேவ திட்டத்தை குறித்த ரகசியங்கள் வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை குறித்த ரகசியங்கள் வெளிப்படும். தேவனுடைய வல்லமை குறித்த ரகசியங்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை திறக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை திறக்கலாம். அக்கா 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 நீங்க 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 அண்ணா நீங்க தான் ஒயிட் ஷர்ட், நீங்க தான் திரும்பி தம்பி இந்த பக்கம் எங்க மாஸ்டர் பக்கம் திரும்பி இவங்களோட கர்த்தருடைய ரகசியம் வெளிப்படும். அந்த ஐயா வெள்ள சட்டை ஐயா நீங்க தான் அவங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே அவர் அப்படியே தூக்கி விடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். மறுபடியும் கர்த்தர் ஊழியத்தை புதுப்பிக்கிறார். கர்த்தர் ஊழியத்தை துவங்குறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. ஆனா ஊழியமை பல்லத்தில் செய்ய முடியாதபடி நிறைய தடுமாற்றங்கள். கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தத்தோட கொடுக்கிறார். பல நாளா புலம்பிட்டு இருக்கிறீங்க. அக்கா இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. ரகசியங்களின் திட்டங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆயத்தமா இருக்கிறார். ரகசியங்களின் திட்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ரகசியங்கள் வெளிப்பட போகிறது. புதிய ரகசியங்கள் வெளிப்பட போகிறது. இனிமே பல புதிய திட்டங்கள் நிறைவேறுகிற போகிறது. இனிமே ஒருவரை நான் எப்படி ஆண்டவரை பாரத்தை சுமப்பேன். ஆண்டவரே நான் ஒரு நபரா நான் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை யாரு என்ன புரிஞ்சிக்கல, யாரு என்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு சொல்லி பல நேரம் புலம்பினதும் அழுததும் வேதனைப்பட்டதும் உண்டு. ஆண்டவருடைய கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிங்க் ஷர்ட் அண்ணங்க வாங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த பிங்க் ஷர்ட் அண்ணா பிங்க் ஷர்ட் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு பல காரியங்களை ஆண்டவர் உணர்த்தி இருந்தோம். ஆமா, சில நேரத்துல நீங்க பல நேரத்துல உங்க குடும்பமும் சூழ்நிலைகள் நெருக்கத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறார். கர்த்தர் உங்க கையில ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால நல்ல ரெண்டு கைகளை உயர்த்திக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உங்க வல்லமை இந்த கூடாரத்துல ஆமா இறங்கி இருக்கிறது. வல்லமை கூடாரத்துல இறங்கி இருக்கிறது. அவருடைய மகிமை இந்த கூடாரத்துல இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய பலத்த பிரசன்ன இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. நாமத்தினாலே ஆமா கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. இப்போது கர்த்தருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை வெளிச்சம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிச்சம் இறங்கி வருகிறது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வெளிச்சம் அவங்க மேல இறங்கி வருகிறது. நம்ம சாதாரணமான ஆளா இருக்க மாட்டேன். நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருப்ப, கர்த்தருடைய வாயா இருப்ப. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வெளிச்சமா இருப்ப. அநேக ஜனங்களுக்கு நீ பயப்படாத, நீ பேசு. நீ பயப்படாம பேசு. உன் வாயோட வாயா இருந்த நான் உன்னை பேசுவேன். உன் வாயோட வாயா இருந்து நான் உன்னை நடத்துவேன். உன் வாயோட வாயா இருந்த திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன். ரகசியங்களை, திட்டங்களை, தரிசனங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். இழந்து போன காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இறங்கி வருகிறது இந்த வல்லமை. இயேசுவின் நாமத்தினால இறங்கி வருகிறது அபிஷேகம். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய காரியத்தை அவன் கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய பலன் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே புதிய பலன் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நுகங்களும் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நுகங்களும் இப்போது எல்லா தடைகளும் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். கர்த்தருடைய எழும்ப பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் சோர்ந்து போவதல்ல. ஒரு தூசியை உதறிவிட்டு எழுந்து ஒரு வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பி ஓடு. இதோ கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமும் கர்த்தருடைய புயம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ தேவ வல்லமை இறங்கி வருகிறது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது. எல்லா பலவீனங்கள் மாறுகிறது. இதோ கட்டுகளையும் நுகங்களை முறிக்கிற வல்லமை, இதோ கட்டுகளையும் நுகங்களை முறிக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளட்டும், இப்போது பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இதோ நுகங்களை முறிக்கிற உங்க கைகளை வைக்கும் போது அற்புதம் நடக்கும். உங்க கைகளை வைக்கும் போது அதிசயங்கள் நடக்கும். வல்லமை வெளிப்படப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வெளிச்சம் இடத்துல இறங்கி இருக்கிறது. நம்ம மேல் வீட்டு அறையில இறங்கின வல்லமை, மேல் வீட்டு அறையில இறங்கின கர்த்தருடைய வெளிச்சம் இப்போது இந்த கூடாரத்துக்குள்ள இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கண்கள் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிநேகிதியை கர்த்தருடைய அடையாளப்படுத்துகிறார். இனிமே ரகசியங்கள் ஆண்டவரே, இனிமே முகமுகமா உங்க கூட பேச வருவா. இனிமே உங்களோட முகமுகமா பேச வர போகிறார். நீ மறைந்திருக்க மாட்ட, மறைந்திருக்கிற மாட்ட. நீ மறைந்திருக்கிற பட்டணம் அல்ல. இயேசுவின் நாமத்தினால் நீ மறைந்திருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். நீ மலையின் மேல் உள்ள பட்டணம், மலையின் மேல் உள்ள பட்டணம். நீ மறைந்திருக்க முடியாது. நீ மறைந்திருக்க மாட்டாய். நீ வெளிச்சத்துல நீ ஒரு ஜன்னிக்கா பாப்பு போவ. இருளில் இருக்கிற ஜனங்களுடைய தேடி வருவாங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த வல்லமை பராக்கிரமும் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமும் இறங்கி வருவதற்காக, இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கி வருவதாக அந்த ரெக்கல பாபா 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 வேகமா வேகமா கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கண்களாய் நீ இருப்ப, கர்த்தருடைய கண்களாய் இருப்ப. கர்த்தருடைய வெளிச்சமாய் மாறுவாய். கர்த்தருடைய வெளிச்சத்தை நீ கொண்டு வருவாய். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை பராக்கிரமும் உன்னோட கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய மகிமை உங்களோட கூட இருப்பதற்காக எல்லா கைகளும் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. நீ கோடல்ல, நீ கோடல்ல, நீ பராக்கிரமசாலி. கர்த்தரும் கூட இருக்கிறார். எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, நீ பராக்கிரமசாலி, கர்த்தரும் கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ எல்லா பெண்களை கதவுகளை உடைக்கிறவன், இரும்பு தாழ்பாடுகளை முறிக்கிறவன். நீ பின் வாங்காது, உன்னுடைய அவன் கால் பின் வாங்காது. நீ யுத்த குதிரை, நீ யுத்த குதிரை, நீ யுத்த குதிரை. நீ யுத்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். யோசுவாவை போல யுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவன். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டவன். கர்த்தருடைய பலத்த கரமும் கெம்பீரமும் உன்னோட கூட இருந்து பலமாய் கிரிய செய்கிற நாட்களை அவன் காலத்துல துவங்க போகிறது. நீ அற்பமானவனும் அல்ல, ஞானமற்றவனும் அல்ல. தேவ கிருபை, தேவ பலன் கூட இருந்து வெளிப்பட போவதற்காக இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம்.
ஹalleluya ஹalleluya எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் ஹalleluya ஆமென் 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 ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய நாமம் இனிமே மகிமைப்படுவதற்காக இனிமே மகிமையும் வல்லமையும் அதிகாரமும் அதுவே சபைக்குள்ள விளங்க பண்ணுகிற நாட்களுக்காக சீக்கிரம் நல்ல தகப்பனே அநேகர் தொட்டிருக்கிறீங்க ஊழியத்துக்கு அநேகர் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அநேகரோடு நீங்க பேசியிருக்கிறீங்களா நீங்க மத்தியில் இறங்கி வந்திருக்கிற கிருபையினால் அநேகர் தொட்டு இருக்கீங்களா ஆண்டவரே அருமையான இந்த ஊழியக்காரை நீங்க சுகபத்திரமாய் மத்தியில் கொண்டு வந்து வல்லமையாய் எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்களா அவருடைய மனைவிக்காக பிள்ளைகளாம் நன்றி அநேக வல்லமையாய் அநேகருக்கு அபிஷேகம் அநேகருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிற ஒரு சத்தியத்தை வல்லமையாய் பிரசங்கிக்கிற எடுத்து அநேகர்கள் பயன்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தினார் பலத்தினால் இணைக்கட்டப்படுகிறார் எல்லா துதிக்கான மகிமை இயேசு மட்டுமல்ல நல்ல பிதாவே ஆமென் ஆமென் எல்லாரும் நீண்ட வண்ணமாக பொதுவான விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனை நம்முடைய நாதர் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். ஒன்றின் காலத்தில் பாடுபட்டு சிறுநீர்ந்து மறித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் ஏறினார். மூன்றாம் நாள் மருத்துவர்கள் எழுதினார். அவர்களுக்கு சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை வளர்க்க பார்த்து வீட்டிருக்கிறார். அவர் இருக்கிற உயிர்த்தோடு நியாயத்துக்கு வருவான். விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசுவை புஸ்தமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனுக்கு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டனா ஒத்துழைச்சி பாடலே 336வது பாடல். 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்து பாடுகிறேன் என்று சொல்லி நான் பாடும்போது அருமையாய் திருமணத்தில் இணைக்கப்பட்ட அருமையான மகள் திருமதி ஜெர்லின் நிறைந்தன் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை இருப்பார்கள். 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்து பாடுங்களே. மொழி பாடுங்களா Hallelujah, Hallelujah, எல்லோரும் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய
அல்லேலூயா எல்லோரும் பாடிடுவோம் அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆனந்தமாய் பாடிடுவோம். சபையார் அமர்வோம். சபைக்கான அறிவிப்பை நம்முடைய செயலாளர் அறிவிப்பார்கள். தொடர்ந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நம்ம நாராயணனை முடிப்போம். சபைக்காக அறிவிப்பு. இன்று நம்முடைய ஆராதனை பங்கு பெற்று நம்முடைய மத்தியில் வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுத்த நம்முடைய பாஸ்டர் ஐயாவுக்கு சபை சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். கடந்த 13/5/24 திருமணம் ஆராதனையில் சிறப்பாக நடைபெற்றது. ஜெபித்த அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் 26/5/24 அன்று நம்முடைய ஆராதனை வழக்கம் போல நடத்தப்படும். இது சபைக்காக அறிவிப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் மத்தியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டுடைய சத்தியத்தை வல்லமையாய்